வாங்குறாங்க. அத பத்தி தான் பார்க்க போறோம். நெறையா பிரச்சனைகள் வருது. அதாவது அ மாணவர்கள் வந்து கல்வி கடன் வாங்கிட்டு அவங்களால செலுத்த முடியல. இத பத்தி நெறைய பார்த்துருப்போம். இப்ப தற்போது பார்த்தீங்கன்னா, நாமக்கல் நுகர்வோர் கோர்ட் வந்து அந்த வங்கிக்கு ஒரு அதிரடி தீர்ப்பு குடுத்துருக்காங்க. அதாவது அவுங்க அந்த பேரண்ட்ஸு அந்த மாணவர்கள் வந்து 2007ல வந்து 2,57,000 வந்து கடன் வாங்கியிருக்காங்க. 10 வருஷம் வந்து செலுத்தல. அதனால வந்து நீதிமன்றத்தில வழக்கு தாக்கல் பண்ணிட்டாங்க. தாக்கல் செய்தவுடன் அவங்க வந்து அந்த வங்கியில போயிட்டு ஒன் டைம் செட்டில்மெண்ட் வந்து செலுத்திடுறாங்க. செலுத்தி என்ஓசி வாங்கிட்டாங்க. என்ஓசின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது நிலுவையில எதுவுமே இல்லன்னு வாங்கிட்டாங்க. மறுபடியும் அந்த தாக்கல் செய்த அந்த வங்கி வந்து அது வித்ட்ரால் வந்து வாங்கணும். வித்ட்ரால் வாங்கல. ஆனா நீதிமன்றம் வந்து இவங்க வரலன்னு சொல்லிட்டு தீர்ப்பு குடுத்துடுறாங்க. தீர்ப்பு குடுத்துட்ட பிறகு அந்த நபர் மீது வந்து அந்த வங்கி உடைய அதர் ஏஜென்சி இருக்காங்கல்ல. ஏஜென்சினா ஒரு வங்கி வந்து இருக்கும். பணம் வசூல் பண்றதுன்னு ஒரு அசோசியேட்டா மாரி இருக்கும். அதுபோல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அசஸ் ரீகன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு ஒரு கம்பெனி. அவங்க வந்து இந்த இந்த மாணவன் வந்து மிரட்டி வந்து வசூல் செஞ்சிருக்காங்க. நீங்க ரூ. 7,00,000 பணம் கட்டணும். நான் மா மா தந்தைக்கும் அதிர்ச்சி ஆகுது. என்ன இது நம்ம தான் பணம் செலுத்திட்டோமே! என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வங்கி வந்து அவங்கள்ட்ட வித்ட்ரால் வாங்காம இருந்திருக்காங்க. இது சம்மந்தமா வந்து கன்சியூமர் கோர்ட்ல வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த மாணவர்கள். அவங்களுடைய மன உளைச்சலுக்கு வந்து ரூ. 5,00,000 வந்து பணம் குடுக்கணும். காம்பன்சேஷன் குடுக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. நீங்க அனைவரும் மாணவர்களும் கல்வி கடன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது ஏஜென்சிக்காரங்க மிரட்டுறாங்க. இல்ல வந்து குண்டர்கள் வந்து மிரட்டுறாங்கன்னா, நீங்க உடனே காவல் நிலையம் இல்லன்னா நீங்களே மாணவர்கள் வந்து ஒரு பதிவு தபால் அந்த வங்கிக்கு நீங்க வந்து தாக்கல் செய்யணும். அப்படி இல்ல நீதிமன்றத்தில தனி புகார் 200 சிஆர்பிசி பிரைவேட் கம்ப்ளைண்ட் நீங்க குடுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுங்க. அதேபோல நீங்க வந்து வங்கியில உங்க மேல வந்து நீதிமன்றத்தில தாக்கல் செஞ்சுட்டாங்கன்னா, நல்லா கேளுங்க. உங்க மேல நீதிமன்றத்தில சம்மன் வரும். நீதிமன்ற முத்திரையோட வரும். நீங்க பணத்த வந்து நீதிமன்றத்தில போய் செலுத்தி அது என்ஓசிலாம் வாங்கணும். நீங்க பேங்க்ல போய் பணம் குடுத்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் குடுத்து முடிச்சுட்டீங்கன்னா, கோர்ட்ல வந்து வழக்கு இருக்கும்போது ஏன்னா நெறைய வங்கிகளுடைய சேவைகள் சரியில்லாம அவங்க விட்டுடுறாங்க. அது வந்து எக்ஸ்பர்ட் தீர்ப்பாயிடுது. தீர்ப்பாகி உங்க மேல மீண்டும் பணம் கட்டணும்னு ஒரு இது வருது. ஒரு உத்தரவு வருது. அதனால நீங்க எல்லாம் கவனமா இருக்கப்பட வேண்டும். அதாவது கல்வி கடன் நீங்க கட்டலன்னா, நீங்க அவங்களுக்கு வந்து பதிவு தபால் அனுப்புவாங்க. நேர கால அவகாசம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி குடுங்க. யாரும் பயப்பட வேண்டாம். இது போல ஏஜென்சிலாம் வந்து நீங்க வந்து பணம் கட்டலன்னு சொல்லிட்டு மிரட்டுனா, நீங்க அவங்க மேல வந்து புகார் குடுக்கலாம். நீதிமன்றத்திலும் குடுக்கலாம். நுகர்வோர் நீதிமன்றத்திலும் குடுக்கலாம். காவல் நிலையத்திலும் குடுக்கலாம். இத தெரிஞ்சுங்க மாணவர்களே. நன்றி, வணக்கம்.